நியர்லி 2000 பீப்புள் தளபதி ஃபேன்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோக்கு வந்து கூடி கொண்டாட போறோம். 2000 பேர். இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு இந்தியன் மூவிக்கு ஒன்றும் நடக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. போன வாட்டி செஞ்சது வந்து 1300 பீப்புள் செஞ்சோம் லியோக்கு. அது வெறும் 8 ஹால் தான். இந்த வாட்டி 10 மேக்ஸிமம் போயாச்சு. ஒரு நியர்லி 2000 பீப்புளுக்கு நம்ம சட்டை அடிக்கிறோம். ஒரு 1 ஹவர் கூட ஒரு டைம் எடுத்துக்கல. செஞ்சிடலாம்ப்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பக்கா தலை ஃபேன். ஸோ வந்தோம் ட்ரெய்லர் செம்மையா இருக்குன்னு சொன்னா லைக் அப்படியா ட்ரெய்லர் மட்டும் தான் மெயின் பிக்சர் 5ஆம் தேதி நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மலேசியால கவர்மெண்ட் அப்ரூவோட ஃபங்க்ஷன் ஆகிற ஒரே ஒரு ஃபேன்ஸ் கிளப் தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டான வார்த்தையை பிடிச்சிட்டீங்க. அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? படம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் டேஸ்ல தான் வரும். ஆனா பாத்தீங்கன்னா 2000 பீப்புள் லீவ் எடுத்துட்டு வந்து படம் பார்ப்பாங்க. இந்த 14,000 ஃபீட் பறக்கோட்டல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க கனடால இருக்கு ஏஜிஎஸ் ஒரு கொஞ்சம் க்ளோஸ். ஸோ அவங்க மூலியமா எனக்கு வந்த விஷயம் என்னன்னா தளபதி பார்த்துட்டாரு அந்த விஷயத்த. ஏன்பா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஸோ என்னதான் இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி, பட் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம். அவர் தான் தெரியாதா? ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் அஃபீஷியல் ஸ்குவாட் இதோட ஃபவுண்டர் ஷீலன் பிரதர் நமக்காக மலேசியால இருந்து சிறப்பு நேர்காணல் கொடுக்குறாங்க. வணக்கம் ஷீலன் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனெக்டிங். கடல் கடந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இது பண்ணிட்டு லைக் நீங்கள் அப்ரோச் பண்ணி லைக் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஐ எம் ப்ளஷர் டு கிவ் இன்டர்வியூ ஃபார் யூ கைஸ். ஸோ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஃபைன் பிரதர். நிறைய பேச போகிறோம் பிரதர். கோட் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி கோட்டோட மாஸ்டர் விபி சார் வந்து மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க, உங்களை மீட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவங்க கூட கான்வர்சேஷன்லாம் நிறையா ஒரு நல்ல சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் நடந்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. என்ன பேசினாங்க பிஹைண்ட் த கேம், எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ரைட் செம்ம. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் அவர் ஆக்சுவலி கான்சர்ட்டுக்கு வந்திருந்தாரு. நம்ம கிரீஷோட கான்சர்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ நம்ம அப்ரோச் பண்ணி பிபி சார் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்கோம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அவரு ஆக்சுவலி ஒரு மாசான டைரக்டர், ஒரு அந்த லெவல்ல இருக்கிற ஒரு டைரக்டர். வந்தோன்னு லைக் கண்டிப்பா செய்யலாமா, அதுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா எங்களுக்கு ஒரே பரபரப்பு அந்த டைம்ல. 2 வீக்ஸ் பிஃபோர்வே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கை கால்லாம் உதறிடுச்சு. ஐயோ இவ்வளவு பெரிய டைரக்டர் நமக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயும் நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஒரு ப்ராப்பர் ஃபேன் மீட் எப்படி இருக்கணும் லைக் அந்த மாதிரி இது பண்ணியாச்சு. ஸோ அவர் வந்து ஒன்னேதான் சொன்னாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவர் வரும்போது என்னது 10 days இருந்துச்சு கோட் ரிலீஸ்க்கு. செம்ம கான்ஃபிடென்டா மனசுல பேசினாரு. லைக் படம் வரட்டும், தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே திருவிழாவா இருக்கும்னு அந்த மாதிரி சொன்னாரு. வேற லெவல். செம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட் எங்களுக்கு வந்து லைக் மலேசியா நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஸோ பிகாஸ் நம்ம ஏற்கனவே வந்து அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. 14,000 தான் பறந்தோடனே நம்ம வந்து விபி சாருக்கு அனுப்பி விட்டோம். விபி சாருக்கு அவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ கைஸ் சொல்லிட்டு உடனே அவர் வந்து அவர் ஸ்டோரியில ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஸோ எஸ் சச் எ கிரேட் மேன். லைக் இவ்வளவு அதான் தளபதி 2 பேரையும் அவர் இதை வச்சு இது பண்ணிட்டாரு. அவ்வளவு அப்படி வந்து ரொம்ப ஹம்பலா இருக்கும்போது நம்ம லைக் ஐ வாஸ் ஒரு மாதிரி பிரமிச்சு போய் தான் அவர் பாத்துக்கிட்டாங்க. செம்ம ஒரு மூமெண்ட். கிரேட் பிரதர். ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் சார் கிட்ட எப்படி காமிச்சீங்க? அதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைக் ட்ரெய்லர் பார்த்த உடனே செம்ம ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான். அதான் பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ வந்தோம் ட்ரெய்லர் செம்மையா இருக்குன்னு சொன்னா லைக் அப்படியா ட்ரெய்லர் செம்மையா இருக்கும், உனக்கு இது ட்ரெய்லர் மட்டும் தான் மெயின் பிக்சர் 5ஆம் தேதி நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவரோட ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப இது பண்ண 5ஆம் தேதி உங்களுக்கான படமா நான் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு மூமெண்ட் தான் அது. சூப்பர் பிரதர். விஜய் ஃபேன்ஸ் அஃபீஷியல் ஸ்குவாட் மலேசியால என்ன பண்ண காத்துட்டு இருக்கீங்க செப்டம்பர் 5ஆம் தேதி? ரைட். இப்போதைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம், ஆக்சுவலி இன்னும் அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் வந்து செம்ம ஒரு மாசா இருக்கும். ஏன்னா எக்ஸாக்ட்லி 1 வீக் தான் இருக்குது. பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியால
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நியர்லி 2000 பீப்புள் தளபதி ஃபேன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோக்கு வந்து கூடி கொண்டாட போறோம். காலையில 8:30 மணிக்கு ஷோ. 2000 பேரு. 2000 பேர். இது ஃபர்ஸ்ட் டைம். எந்த பா ஒரு இந்தியன் மூவிக்கும் ஒண்ணும் நடக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ம்ஹும். டைம் நடக்க போகுது. அதுவும் ஒரு ஒரு பெரிய மால். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ம்ஹும். இண்டிபெண்டன்ட் சினிமால செஞ்சிருக்கோம். பட் இது பெரிய மால். இங்க சொல்லி டிஜிவி சினிமான்னு சொல்லி ஒரு பெரிய ஹால். அது வந்து இன்டர்நேஷனல் ம்ஹும். லெவலுக்குள்ள ஒரு மால். அவங்கள்ட்ட போய் ம்ஹும். பேசி அவங்களே ஒரு பிரமிச்சு, "ஏய் என்ன?" ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து எக்ஸ்டெண்டட் மூவி தான். அதாவது மிட்நைட், அதாவது 10 மணிக்கு ஷோன்னா 12 மணிக்கு ஷோ லைக் எக்ஸ்டெண்ட் அந்த மாதிரி தான். இதுதான் அவங்களே பிரமிச்சு போய் பார்த்தது என்னன்னா, நீங்க தான் முதல் வாட்டி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மலேசியா சினிமா இண்டஸ்ட்ரியிலே தடவை இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் சினிமால வந்து எக்ஸ்டெண்ட் அதாவது ஏர்லி ஷோ நீங்க வந்து கேட்டு அதுவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ம்ஹும். ஸோ அதுக்கு உண்டான கிரேட். விஷயம் தான் எல்லாம் பேசிட்டு ஒரு 2000 பீப்புள் நியர்லி கொண்டாடி பட்டைய கிளப்ப போறோம். அதுதான் அதாவது பட் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்க போகுது மலேசியால. ஆல்வேஸ் தளபதி படம் எல்லா படமுமே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டுல இது வரைக்கும் இந்த நாட்டுலலாம் ரிலீஸே ஆகல. ஆனா தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம நிறைய படம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில கோட் படமும் மலேசியால ஒரு பயங்கரமான ஒரு சாதனை படைக்க போறீங்க இல்லையா? ரைட். கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா. கண்டிப்பா நீங்களும் பார்ப்பீங்க. 5ஆம் தேதி ஃபேன் கிளப் என்ன மாரி பயங்கரமா கொண்டாட்ட பண்ண போறோம்ட்டு அதுக்கான பிரிப்பரேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி 24 ஹவர்ஸ் பத்தல. 2000 பீப்புள் எப்படி ஓகே. நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஏன்னா போன வாட்டி செஞ்சது வந்து 1300 பீப்புள் செஞ்சோம் லியோக்கு. அது வெறும் 8 ஹால் தான். இந்த வாட்டி 10 மேக்ஸிமம் போயாச்சு. இதுக்கப்புறம் ஹால் அவனே போயாச்சு இல்லையா? சொல்லிட்டான். அந்த டிஜிவி அந்த அந்த சினிமா ஹாலே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நான் குடுத்தா கூட நீங்க ஃபுல் ஆக்கிருவீங்களா? தளபதி படம்னா ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆயிரும். 10,000 பேர்னால இறக்கிருவோம். லாரியில இறக்கிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிரலாம். பிரதர் அந்த டீ ஷர்ட்லாம் அடிச்ச மாரி நான் வீடியோஸ் பார்த்தேன் உங்க Instagram பேஜ்ல. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரைட். அதான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அது நம்ப ஈவென்ட் மேனேஜ்மென்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ப த்ரூ அவுட் லியோலேருந்து, கில்லி, போக்கிரி ரிலீஸ் எல்லாமே வந்து அவங்க தான். நம்ம வந்து ஈவென்ட் மேனேஜ்மென்ட் வந்து ம். அவங்க தான். டிஏகே ம்ஹும். எவல்யூஷன்ட்டு. ஸோ அவரு டேவ் டேவ் அண்ணன். அவரு என்னோட அண்ணன் மாரி. கூட பிறந்தவரு அண்ணன் மாரி. ஓகே. அவரு தான் எல்லாமே நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணி குடுப்பாரு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் தான். அவரு தான் லைக், "அண்ணே இந்த மாரி இந்த வாட்டி ரெக்கார்ட் பிரேக் பண்றோம். நீங்களும் பிரேக் பண்றீங்க உங்க ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி மூலியமாவும். நாங்களும் பிரேக் பண்றோம். ஒரு நியர்லி 2000 பீப்பிளுக்கு நம்ம சட்ட அடிக்கிறோம்." அப்படின்னு சொன்னது ஒரு போடு. வார்த்தை தான். ரொம்ப ஓகே. ரொம்பலாம் யோசிக்கல. எப்ப பணம் வருது, எப்ப இது பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு 1 ஹவர் கூட ஒரு டைம் எடுத்துக்கல. "செஞ்சிடலாம்ப்பா. ம்ஹ்ம். அது பிரச்சனை இல்ல. செஞ்சிடலாம். தளபதிக்கு தானே செஞ்சிடலாம்." ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, செஞ்சிரலாம். ஓகே. பக்கா தல ஃபேன். இதுதான் இங்க ஷாக்கான விஷயம். அவரோட ஓகே. பக்கா தல ஃபேன். அவரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த மலேசியா தலையா ஃபேன் கிளப்போட ஃபவுண்டரே அவரு தான். கிரேட். ஓகே. அவரு தளபதிக்கு வந்து வாங்கப்பா பண்ணிரலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமா ரைட். இப்ப இப்ப இடையில கூட கிரேட். பார்த்தீங்கன்னா, ஒரு குட் பேக் அக்லியோட ஒரு சட்டை ஒரு வெட்கப்ப புடிச்சு அவரு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் அது. ஓகே, ஓகே. அவரு ஓ! பரவால்லப்பா. ஓகே, ஓகே. அந்த அண்ணாவா? பார்த்திருக்கேன் நானு. அவரு தான். ஃபேன்ஸ் கிளப் அவரு தான். பேஜ்ல பார்த்தேன் நானு. எஸ். கரெக்ட், 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 கரெக்ட். அவரு தான். அவரு சொல்ட்டாரு, "இல்லப்பா பிரச்சனை இல்ல. பண்ணிரும். நீ என் தம்பி மாரின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான் ஒரு ஃபுட்டேஜ்லாம் எடுத்து அனுப்புனாரு. உனக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க." ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு கிரேட். ஆ மேன் பவர் பத்தாம மேன் பவர் போட்டு செஞ்சுகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் 2000 ஓகே. பீப்பிள் ஒன் டைம் ஆர்டர் குடுத்ததுனா லைக் அவங்களே அதான் சொல்றாங்க. "இது நீ ம். சொன்ன மாரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டயா" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஓகே. ப்ரோ பொதுவாவே இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் படமா இருக்கட்டும், அஜித் சாரோட படமா இருக்கட்டும், ரிலீஸ் அன்னைக்கு வந்து அன்னைக்கு டே வந்து திருவிழா மாரி தான் இருக்கும். அன்னைக்கு வேற எந்த ஃபங்ஷன் இருந்தாலுமே தியேட்டருக்கு போய் பசங்க, ஃபேன்ஸ் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மலேசியால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட ஓப்பனிங் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? தளபதி விஜய் அவர்களோட படத்துக்கு. ரைட். இங்க பார்த்தீங்கன்னா, லைக் இங்கேயும் சேம். அதான் நீங்க பார்த்த மாரி சேம் ம். அப்படிதான். அந்த அந்த ஒரு நீங்க ம். பார்த்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, படம் எல்லாமே வந்து வொர்க்கிங் டேஸ்ல தான் வரும். வொர்க்கிங் டேஸ்ல தான் ம். வரும். வீக்கெண்ட்ஸ்ல வராது. ஐ மீன் எந்த ஒரு பப்ளிக் ம். லெட்ஸ் சே தீபாவளிக்கு வந்துச்சுன்னா தான் அது ஒரு பப்ளிக் ஹாலிடேவா நம்மளுக்கு கருதப்படும். பட் ம். இங்க எப்படின்னா, நார்மலி வொர்க்கிங் டேஸ். 90% ம். வொர்க்கிங் டேஸ். இது கூட பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் ஐ மீன் இந்த செப்டம்பர் 5த் ஆல்சோ நம்மளுக்கு பப்ளிக் ஹாலிடேலாம் வொர்க்கிங் டேஸ். ஆனா ஓகே. பார்த்தீங்கன்னா, 2000 பீப்பிள் லீவ் எடுத்துட்டு வந்து படம் பார்ப்பாங்க. அந்த காலையில. அப்பா 2000 பேரு. என்ன ஆஃபீஸ் போயிட்டு லீவ் எடுத்துருவாங்க. லீவ் ஆமா. எடுத்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த மாரி செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து லைக் 12 ஏஎம் அந்த மாரி தொறப்பாங்க. பட் இடைப்பட்ட ம். காலத்துல தான் வந்து அது வந்து மார்னிங்கா மாறுச்சு. பட் டைம் என்ன டைமு?
படம் வந்தாலே திருவிழா தான்னு சொல்லிட்டு மலேசியா. அந்த ஸோ மாதிரி யா அந்த மாதிரி லீவ் எடுத்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. அண்ட் செலிப்ரேஷன் சொல்ல தேவையில்ல. அது எப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னா அது மாஸ். மாஸ் இல்லையா? சூப்பர். தளபதி ஃபேன்ஸ் அஃபீஷியல் ஸ்குவாட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே. இதோட ஹிஸ்டரி ஒரு பெரிய ஹிஸ்டரி தான். நான் ஷார்ட்டா சொல்ல பார்த்துக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஐ எம் நானும் ஒரு கிராமத்திலேருந்து வந்து ஒரு கிராமத்திலே வந்து சிட்டி லைக் அங்க பார்த்தீங்கன்னா, அங்க கிராமத்திலேருந்து சென்னைக்கு வருவாங்க. அதே மாரி தான் இங்க நான் வந்து தலைநகரம் கோலாலம்பூர்ன்னு சொல்லுவோம். அங்க போய் படிக்க போனேன் ஒரு. ஸோ கிராமத்துல இருக்கும்போது எனக்கு கவலையும் அந்த சினிமா அந்த கண்டிப்பா தளபதிய பார்த்து தெரிஞ்சு நான் சினிமால தளபதி படம் பார்த்ததுன்னா, நீங்க லைக் ஷாக் ஆவாதீங்க. துப்பாக்கி தான் படம் தளபதி படத்த சினிமாவுல பார்த்தது நான். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் வந்து சிடி அந்த மாரி தான் டிவிடி அந்த மாரி தான் வரும். அந்த மாரி தான் பார்ப்போம். தியேட்டர்ல போய் பார்த்த படம் துப்பாக்கி. துப்பாக்கி ஃபர்ஸ்ட் படம் துப்பாக்கி. தளபதி படம் பார்த்ததுன்னா துப்பாக்கி. ஓகே. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி கேசட் அந்த மாரி தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்த பிகாஸ் 90s கிட்ஸ் பார்த்துங்களேன். ஆமா. ஸோ அந்த மாரி வந்தப்போ லைக் இங்க வந்து நெறைய பேர் வந்து தளபதி பேர வச்சுட்டு நெறைய பேர் அந்த பிசினஸ் வைஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கிளப் பேர வச்சுட்டு பிசினஸ் வைஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது நான் தளபதி ஃபேன். தளபதி பார்த்து வந்ததுல அவர் அந்த மாரி பண்ணதில்ல. பட் அவர் பேர வச்சு நெறையா பிசினஸ் டைம்ஸ் அந்த மாரி போயிட்டு இருக்கு. நெறைய பேர லைக் ஏமாத்துறது அது நான் இது பண்ணக்கூடாது. மிஸ்பிஹேவ், மிஸ்யூஸ் நெறைய பண்ணிட்டு இருந்தாங்களா? எஸ். கரெக்ட். லைக் இந்த படத்த வச்சுட்டு இவங்களுக்கு ஷோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு மணி வாங்கிட்டு அந்த மாரி இருக்கு. அந்த மாரி இருந்துச்சு. பட் ஒன் ஆஃப் த பீப்பிள் பிட்ரே பண்ண ஆள் வந்து நானும் அதுல ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். பட் அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் பாதிக்கப்பட்டோன நான் வெளியாயிட்டேன். அங்கேருந்து வெளியாயிட்டு ஐ வாஸ் லைக் வேணாம் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கனவு போச்சு அப்படின்னு தான் நெனச்சேன். போச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது. நம்ம டைரக்ட்டா போய் நைட் ஷோ அந்த மாரி பார்த்துக்கலாம். அந்த மாரி சொன்னோனே எனக்குள்ள ஒரு இது நான் எதுவுமே தப்பு பண்ணலையே. நான் என் தளபதிக்கு நான் ட்ரூத்ஃபுல்லா தான் இருந்தேன். நான் எதுவுமே தப்பு பண்ணலையே. வை நாட் நம்ப இந்த விஜய் ஃபேன் ஆஃபிஷியல் ஸ்குவாட்னு நம்ப ஆஃபிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணி தொடர்ந்து நம்ம ரன் பண்ணுவோம். அது எப்படிலாம் அங்க இல்லையோ எல்லாமே எப்படி இங்க நம்ம உருவாக்கி நம்ம வந்து ஒரு மக்களுக்கு நம்ம இந்த மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் அது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிச்சது தான். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கிளப் ரிஜிஸ்டர் பண்ணனும்னா ஆர்ஓஎஸ்ன்னு இங்க வந்து பெருசா துவான்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. சோ பார்த்தீங்கன்னா அது வெளியானதுக்கப்புறம் நம்ம விஜய் ஃபேன்ஸ் ஆஃபிஷியல் ஸ்குவாட் தான் ஃபர்ஸ்ட் தளபதி ஃபேன் கிளப் ஆஃபிஷியல் கவர்மெண்ட் கீழயே ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஃபேன் கிளப். மலேசியால கவர்மெண்ட் அப்ரூவோட ஃபங்க்ஷன் ஆகுற ஒரே ஒரு ஃபேன்ஸ் கிளப் தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டான வார்த்தையை பிடிச்சிட்டீங்க. ஆஃப் கோர்ஸ். கிரேட் அச்சீவ்மென்ட் பிரதர். கிரேட். சோ அது பண்ணோன தான் லைக் நமக்குள்ள அப்புறம் தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து நம்ம தளபதிக்காக இப்படி பண்ணுது லைக் எவ்ரிதிங் சச் ஆன் அப்படியே ஓகே நம்ம தான் ஒரு கிளப் தொடங்கல. இதுக்கப்புறம் நம்ம என்னதெல்லாம் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த மாதிரிலாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ தளபதி பேரை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டரே நம்ம கூட கொலபரேஷன் பண்ணி நம்ம எல்லா படமும் எடுத்து செய்வோம் அந்த மாதிரி. கிரேட் பிரதர். நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் தளபதியோட பார்வைக்கு போயிருக்கா? இல்ல இந்த வீடியோ எப்படியாவது தளபதி பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது பார்த்து நிறைய பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்க தளபதிக்காக பண்ண ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி 50 பர்த்டேக்கு நம்ம செஞ்சோம். லைக் அதே மாதிரி தான் ஐ திங்க் வேர்ல்ட்ல யாராச்சும் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மலேசியால இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. தளபதி 50th பர்த்டேக்கு ஜூன் மாசம் எல்லாம் ஜூன் 22 அப்பதான் அந்த சேரிட்டி செய்வாங்க அது செய்வாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்ல. ஜூன் ஆரம்பிச்சதுல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் சேரிட்டி. பா ஒரு மாசமா தலைவரே? ஒரு மாசம் மொத்தம் 6 ஸ்டேட்ல நம்ம வந்து ஒரு மாசம் சேரிட்டி செஞ்சு பரவாயில்ல. 50வது நாள் 50வது பர்த்டே நம்ம எப்படி மாசா செய்யறோம். அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. அது ஒரு பேசப்பட்ட ஒரு நியூஸா வந்து மலேசியால மாறிச்சு. ஒரே ஃபேன் கிளப் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வந்து 1 மந்த் விடாம ஒரு மாசம் லைக் பிளட் டொனேஷன் செஞ்சோம். அண்ட் தென் ஆர்ஃபனேஜ் பீப்புளுக்கு இது பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா ஒரு 30 to 50 ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்களை டூர் கூட்டிட்டு போனோம். எங்க செலவுல சொந்த செலவுல டூர் கூட்டிட்டு போனோம். கிரேட் பிரதர். கிரேட். ஸோ ட்வின் டவர் தெரியும். ட்வின் டவர் அப்புறம் அந்த மியூசியம். ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது. போய் ஒரு அந்த 20 செகண்ட் கரெக்டா 20 செகண்ட் தான் அது செய்யணும்னு சொல்லி 20 செகண்ட் போய் ஒரு ஃபுல் டூர் அவங்களுக்கு
நாங்களே எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஒரு தலை விருந்தே போட்டாச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அடடடடா. உருளை சாப்பாடு போட்டு தே வாஸ் ரியலி ஹாப்பி. அது வந்து லைக் எங்களுக்கு ஒரு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. லைக் ஓ! ம், ம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா எப்படியாச்சும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ம். எனக்கு இருந்துச்சு. தளபதி பேரை வச்சுட்டு நம்மளால இங்க உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. ஸோ அது கண்டிப்பா அவருக்கு போயிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா டெஃபினட்டா பார்த்திருப்பாங்க. ஆமா. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் லைக் இந்த 14,000 ஃபீட் பறக்கோட்டல்ல ஹைட்ல போய் பேனரு. ஆமா, ஆமா. ஸோ அது அதுவுமே கண்டிப்பா பார்த்திருப்பாங்க தளபதி அவர்கள். பார்க்காம ஃபேன்ஸ் பண்ற ஒரு ஒரு விஷயத்தையுமே தளபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அதையும் பார்த்திருப்பாங்க. பட் வந்து என்ன ஆகுது ஒரு ப்ரூவன் இல்ல. ஐ மீன் வந்து அவங்க ப்ரூஃப் இல்ல. பட் வந்து ஆனா எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. கனடால இருக்காங்க. அவங்க வந்து லைக் ஏஜிஎஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ். ஸோ அவங்க ம்ஹ்ம். மூலியமா எனக்கு வந்த விஷயம் என்னன்னா, தளபதி பார்த்துட்டாரு அந்த விஷயத்த. அந்த விஷயத்த அடடடடா! பார்த்து, "அ ஏன்பா இவ்வளோ ரிஸ்க் எடுக்குறீங்க? ஸோ என்னதான் இருந்தாலும் ஐ அம் ஹேப்பி. பட் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம்." அவருக்கு தான் தெரியாதா? ரொம்ப டவுன்வோர்ட்டா இருப்பாரு. அக்கறை இருக்குமே ஃபேன்ஸ்ட்ட. ஃபேன்ஸ் மேல நண்பன் வந்து அவரு தம்பிகள் கிட்ட அக்கறை இருக்குமே. ஆமா. கண்டிப்பா அவரு அந்த ஆமா. மாரி சொன்னோனே, ஐ வாஸ் லைக் ரியலி வாஸ் லைக் அண்ட் பரவால்ல. தளபதி அளவுக்கு இது போயிருக்குன்னு சொன்னோனே, ஐ வாஸ் ரியலி ஹேப்பி. அத விட உலகத்துல என்ன வேணும்? கரெக்ட், கரெக்ட். சூப்பர். இப்போ நீங்க நெறைய அந்த ரெக்கார்ட்லாம் பண்றீங்க இல்லையா? இதெல்லாமே மத்த ஃபேன்ஸ் கிளப்புமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்போ அஜித் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும். அவங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? ரைட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ப கூட அந்த இந்த இந்த எல்லா ஃபேன் கிளப்பும் நம்மள வந்து வாழ்த்தி தான் இங்க இங்க மலேசியால ஒண்ணு நம்ம என்ன ப்ரவுடா சொல்ல முடியும்னா, நாங்க எல்லா ம். ஃபேன் கிளப்பும் அ லைக் ஒற்றுமையா தான் இருக்கோம். எந்த வாவ்! அடிதடி கிரேட். பிகாஸ் கேட்கறதுக்கே ஒரு ஒரு சந்தோஷமா ஒன் இருக்கு. ஆஃப் ரைட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வெங்கட் பிரபு சாரோட மீட்டுக்கு எல்லா ஃபேன் கிளப்பும் ம்ஹ்ம். வந்திருந்தது. நான் எல்லா ஃபேன் கிளப்பும் மதிச்சு கூப்பிட்டுருந்தேன். சூர்யா ஃபேன் கிளப் ம்ஹ்ம். வந்திருந்தாங்க. தல ஃபேன் கிளப் வந்திருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப், வாவ்! ரமானியக்கலோட ஃபேன் கிளப் எல்லாமே வந்திருந்தாங்க. பட் பிகாஸ் ஏன்னா, அவங்களோட படம் வரும்போது நாங்க போய் இறங்கி சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நம்மளோட படம் ம்ஹ்ஹ்ம். வரும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாரி ஒரு விஷயம் தான். அதே மாரி தான் இந்த மாரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணும்போது, அவங்க செம்ம ஹேப்பி. ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன தம்பியா பார்த்து அந்த மாரி இது கிடையாது. "சோ தம்பி நீ செம்மடா, செம்மடா" அப்படின்னு சொல்லி இந்த ம்ஹ்ஹ்ம். தல ஃபேன் கிளப், டேவ் அண்ணன், சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப், ஷக்கீனா அக்கான்னு சொல்லி அவங்க. சோ அவங்கலாம் லைக் வெரி ப்ரவுட் ஆஃப் பிகாஸ் என் கூட ஆரம்பத்திலேருந்து அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி நான் வந்து ஃபைட் பண்ணி வரேன், இந்த மாரி விஷயங்கள் வரேன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஒன்ஸ் நான் இந்த லெவலுக்கு இந்த வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணும்போது எவ்ரிஒன் இஸ் ஹேப்பி. எவ்ரிஒன் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அந்த மாரி. சோ ம். அந்த மாரி ம். தான் நான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன். அந்த மாரி. ஆமா. கிரேட் பிரதர். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நீங்க அஜித் சாரோட படத்துக்கு போய் வேலை பார்க்கிறதும், அஜித் சார் ஃபேன்ஸ், தளபதி அவர்களோட ஃபேன்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறது கேட்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க முன்னாடி கொஞ்சம் சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமாதானமா 2 பேருமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. ஸோ கேட்கறதுக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு பிரதர். ஆமா. ரைட். கிரேட். நீங்க தளபதி அவர்கள நேர்ல பார்த்திருக்கீங்களா பிரதர்? ஏதாவது வாய்ப்பு? ஆ இப்போதைக்கு எதுவுமே இல்ல. இன்னும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. பட் கிடைச்சா சொல்ல தேவையில்ல. ஆளா போய் நிக்கிறது கண்டிப்பா. நம்ம தான் இருப்போம். பிகாஸ் எவ்ரி ஃபேன்ஸோட டெஃப ட்ரீம் அதானே. எவ்ரி ம், ஃபேன்ஸோட ம், ம். அவங்களோட ஐடல பார்க்கணும். அவங்களோட ரோல் மாடல பார்க்கணும். சோ அந்த மாரி தானே. சோ இவரு எப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவரு வந்து ஒரு குரு மாரி தான் எனக்கு சொல்லுவேன் நானு. மாதா, பிதா, குரு மாரி தான் நான் வந்து அவர ஒரு இடத்துல வச்சுக்குவேன். அதனால தான் லைக் ம். அவருக்காக இறங்கி செய்து அந்த ஒரு ஸ்தானத்துல வச்சதுனால தான் வந்து லைக் அவருக்காக பரவால்ல. ஏன்னா நெறைய டைம்ல வந்து நான் வந்து தோல்வி அடையும்போதும், லைக் நெறைய டிப்ரஷன்ல போம்போதும், நீங்க நம்ப மாட்டீங்க. அவரோட பாட்டோ, ஒரு ஸ்பீச் கேட்டு தான் லைக் ஐ வாஸ் ம். லைக் இறங்கி வந்து பரவால்ல செய்வோம். அந்த மாரி ஒரு விஷயம் தான். அதான் அவரு வந்து என்னோட குரு மாரி. அந்த டைம்ல அவர நான் போய் பார்த்தேன்னா, ஒரு குருவுக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ, அந்த மரியாதை தான் நம்ம குடுப்போம். அந்த 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 ஒரு குடுப்போம். ஸ்தானத்துல தான் நம்ம இருக்கிறது. கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க. இந்த அழகே தமிழ் மகன்ல ஒரு பாட்டு வரும். "தோழா நீ வாடா உன்னால் முடியும்னு" ஒரு சாங் இருக்கும். அந்த ஒரு சாங் கேட்டாலே போதும், லைஃப்ல இருக்கிற எல்லா மோட்டிவுமே நமக்கு கிடைச்ச மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஆமா தலைவா, ஆமா தலைவா. அதுதான் உண்ம. அது சொல்லவா வெரி வேணும். ட்ரூ. அ தளபதி அவர்களோட அரசியல் ஜர்னி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப ரீசென்ட்டா தான் வந்து கொடி அனவுன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஆந்தம் சாங் எல்லாம் அனவுன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு எப்படி இருந்தது மலேசியால ரெஸ்பான்ஸ் எல்லாமே? ஆக்சுவலி மலேசியால லைக் அதான். அவரு எது பண்ணாலும் அவரு மாஸ் தான். எது பண்ணாலும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். லைக் சோ ஆமா. எல்லாமே வந்து லைக் மலேசியால ஆக்சுவலி நானே அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வேலையில ம். இருக்கேன். ஐ மீன் ஐ வாஸ் வொர்க்கிங். பட் என்னதான் இருந்தாலும் ம்ஹ்ம். வொர்க்கிங் இருந்தாலும் அந்த டைம்ல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைக் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, லைக் பெர்சனல் ஒப்பீனியன்ல பெர்சனல் ஃபீலிங் நான் சொல்றேன். என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சோன அந்த
உறுதிமொழி எடுத்தார்ல ஒரு டைம்ல, அந்த உறுதிமொழி அந்த ஆமா. மாதிரி எடுத்த டைம்ல ரியலி செம்ம ஒரு எமோஷனல் ஆயிட்டேன் நானு. கண் கலங்கி. ஆனா என்ன ஒண்ணு, என்ன சுத்தி ஆள் இருக்காங்கன்னா அந்த அந்த வெளிப்படல. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோனே, ஐ வாஸ் வெரி எமோஷனல் ஆயிட்டேன். எமோஷனல் ஆயிட்டு அண்ட் அந்த ஆந்தம் சாங் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாரி கூஸ்பம்ப் அந்த டைம்ல கூஸ்பம்ப் ஆச்சு. இதுக்கப்புறம் பின்னாடிலாம் பார்த்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. யார் பார்த்தா பார்த்துட்டு போங்க. எனக்கு அழுக தோணுது. இப்ப அழுதுறப்போ அப்படிங்கிற மாரி தான்ல. எமோஷனல் ஏன்னா லைக் ஒரு லீடரா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஆள் லைக் அந்த மாரி அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது லைக் ஐ வாஸ் ரியலி லைக் ஓகே இந்த மாரி இருக்கு. பட் என்னன்னா இங்க உள்ள ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் வி கோனா மிஸ் தெம். வி கோனா மிஸ் ஆ. ஹிம். கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம். ஏன்னா கரெக்ட். கண்டிப்பா அங்க அங்க நம்ப இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு மாநாடு பண்ணுவாரு. அவங்க பார்க்குற சான்ஸ் இருக்கு. பட் இங்க படம் வந்தா தான் திருவிழா. ஸோ கரெக்ட். ஒன்ஸ் வெரி ட்ரூ. அடுத்து ஒரு ஒரு படம் தான் இருக்கும்போது லைக் சரி அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவருக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா அவரு எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம அவருக்கு பின்னாடி நிக்கிறோம்னு தான் நம்ம காட்ட முடியும். ஸோ அந்த மாரி அவரு ஒரு 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 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாம் மிஸ் இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் பை என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் என் கூட இருந்ததுனால லைக் ஐ வாஸ் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹிம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ விஷ் ஹிம் 2026 நம்மளோட தான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தளபதியே சொன்ன மாரி கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாரி எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம். மலேசியால இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகுற தமிழ் படங்கள்ல ஓப்பனிங் கலெக்ஷன் எந்த ஹீரோக்கு அதிகமா இருக்கும்? ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா, மலேசியால ஓப்பனிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ப சூப்பர் ஸ்டார் தான். அது நோ டவுட். பட் ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, தளபதியோட ஓப்பனிங் தான் லைக் ஜெயிலர் கையா செம்ம இருக்கு. கலெக்ஷன் அடிச்சு. ஜெயிலர் செம்ம கலெக்ஷன் அடிச்சு. வித்தின் 2 மந்த்ஸ்ல லியோ கலெக்ஷன் தட்டிட்டு போயிருச்சு. ஓவர்டேக் அடிச்சு போயிருச்சு இல்லையா? ஸோ எஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட தான். மலேசியா தளபதி அதான். 40ன்னு நம்ம சொல்லலாம். பிரதர் இப்போ தமிழ்நாட்டுல இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர்லாம் இருக்கு. நீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தளபதி அவர்கள் சினிமா விட்டு போனாலும் மாநாடு, ஏதாவது பிரஸ் மீட்டிங் நாங்க பார்த்துக்குவோம். பட் ஃபாரின் ஆடியன்ஸான நீங்க இப்போ மலேசியாலலாம் ரீ ரிலீஸ் படங்கள ரீ ரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாமே. அதுக்கு ஏதாவது நீங்க இது பண்ணலாமே. செம்ம பிரதர். அது நம்ம போன வருஷம் லியோ டைம் நெனச்சு நாங்க விஜய் ஃபேன் ஆஃபிஷியல் ஸ்குவாட்லாம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு பிளான் பண்ணோம். லைக் கண்டிப்பா தெரியும் அது ஒரு எல்சியூவா இருக்குமான்னு தெரியாது நம்மளுக்கு. பட் விஜய் தளபதியும், லோகேஷும் நடிச்ச ஒரு ஐ மீன் இணைஞ்ச ஒரு படம் தான் மாஸ்டர். ஸோ ஒய் நாட் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த படத்தன்னு சொல்லி நம்ம பேசி ஒரு 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 5 டேஸ் பிஃபோர் லியோவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த படத்த ரிலீஸ் பண்ணோம். செம்ம ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அது வாவ்! முடிச்சுட்டு லியோ லைக் இப்ப பார்த்தீங்கன்னா கில்லி. அது சொல்ல வேணும் கில்லி. கில்லி இங்க பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, ஃபேன்ஸும் சரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு ஒரு படம். ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்க வித்தின் ஐ திங்க் நாட் ஈவன் 2 to 3 ஹவர்ஸ் நம்ம ஹால் ஓப்பன் பண்ணி ஃபுல்லி புக்ட். உடனே சடனா சடனா ஒரு ரீ ரிலீஸ் படம் செம்ம லுக். அண்ட் இப்போதைக்கு மலேசியால ரீ ரிலீஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன் தான் கில்லி. கில்லி தான் இருக்கு இல்லையா? இப்போ வரைக்கும். கில்லி. அது நோ பிரேக்கபிள். அது கில்லியே தான் இருக்குது. அண்ட் புது படங்கள் தான் போக்கிரி. போக்கிரி அது தளபதி பிறந்த நாள் முன்னுக்கு வர வந்துச்சு. ஸோ 1 டே பிஃபோர் அது ஒரு செம்ம திருவிழா. அது நம்மளுக்கு ஏன்னா மறுநாள் நம்ம சேரிட்டி செஞ்சுருக்கோம். பட் நோ இதுவும் நம்ம செய்வோம். இதுவும் ஏன்னா ஃபேன்ஸ் நெறைய பேர் பழைய படங்களும் இன்னும் பார்க்கல. இப்ப நானும் சரி நான் படம் பார்த்ததுமே துப்பாக்கி தான். ஸோ போக்கிரிலாம் ஒரு ஃபேன் செதுக்கி வச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் பிரபுதேவா. கரெக்ட். ஆமா. மாஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆமா. அந்த கன் ஷாட் தான் திருப்பி சுடுறதுதான். சோ அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி பார்க்கறது? சோ இந்த மாரி வாய்ப்புகள் குடுக்குறதுனால வி கேன் என்ஜாய் தட். இது ரீ ரிலீஸிங் லைக் அது சொல்ல தேவையில்ல ப்ரோ. அது தளபதி ரீ ரிலீஸா இருந்தாலும் சரி, புது படமா இருந்தாலும் சரி. புது படமா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணதா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. புதுசு புது படம் ரெக்கார்ட் பண்ணா ஓகே. பழைய படங்கள்லாம் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைக் நிறைய நியூஸ்ல கூட பார்த்திருக்கேன். லைக் தளபதியோட கில்லி படமும் 50 crores அது அப்ப எடுத்தது 50 crores இப்ப கூட 50 crores வந்துச்சுன்னு நான் பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் அதுதான் ரெக்கார்ட்னு போட்டிருந்தாங்க. சோ அதான் தளபதி ரேஞ்ச்னா அதானே. இப்ப அவரோட ரேஞ்ச் அதானே. ரிலீஸா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம நாளைய தீர்ப்பு நம்ம விட்டா கூட அது
ரெக்கார்ட் பிரேக் பண்ணிரும். பயங்கரமா போகும். ஃபேன்ஸ் உண்மையாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. பிரதர், கடைசியாக இப்போ உங்கள தாண்டி அந்த 2000 பேர் இருக்காங்கல்ல, எவ்வளோ எதிர்பார்ப்புல இருக்காங்க செப்டம்பர் 5க்காக? ரைட். அதான் சொல்றேன். இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து இப்ப கூட உட்டா கூட தியேட்டர்ல போய் இப்போ உட்காந்துக்குவாங்க. அந்த மாரி இருக்குது. அந்த மாரி அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வெயிட் இருக்கு. இப்போ பண்றாங்க. 100க்கு அந்த மீட்டர் இருக்குல்ல, இப்படி இப்படி ம், ம். அந்த லெவல் தான் இப்ப வித்தின் 1 வீக்ல தான் இருக்குது. ஸோ 1 ம், ம், வீக்ல ம். வந்து எவ்ரிஒன் லைக்ஸ். இப்ப ஒவ்வொரு அப்டேட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாரி இருக்குது இங்க மலேசியா ஃபேன்ஸுக்கு வந்து. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ இந்த அப்டேட் விட்டாலும் சரி, எந்த இது இருந்தாலும் சரி, பத்திக்கிறது பத்திக்கிறது தான். அத 5ஆம் தேதி பத்திரிக்கை. செப்டம்பர் வந்து திருவிழா தான். அதுக்கான பிரிப்பரேஷன் எங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்குது. பிகாஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் வேற ம்ஹ்ம். சொல்லிட்டோம். விஐபிஸ் அண்ட் மல ம மத்த இனற்றோர் மலேயா சரி, சைனீஸும் சரி, அவங்களும் வந்து கலந்துக்கிறது ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம். அதான் அதோட பிரிப்பரேஷன் தான் அதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் ஒரு 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 ஹேப்பி மூமெண்ட். அது ஆஃப் கோர்ஸ் வொர்க் இருந்தாலும் அது ஒரு 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 மூமெண்ட். ஸோ நாங்களும் சரி இப்ப பார்த்தீங்கன்னா, இருக்கும் இல்லையா? வெங்கட் பிரபு சார் கூட வச்சு அந்த ஒரு துப்பாக்கி டிசைன் உள்ள ஒரு டிக்கெட் ரிலீஸ் பண்ணோம். அவரு தான் ரிலீஸ் பண்ணி ம். விட்டுட்டு போனாரு. ஸோ அவரே பார்த்துட்டு லைக் கிரேட், கிரேட். கலக்குறீங்களா கலக்குறீங்களாப்பா அப்படின்னு சொன்னோன்னா, அது லைக் பிகாஸ் அந்த மாரி டிசைன் டிக்கெட் யாரும் செஞ்சது இல்ல மலேசியாவ பொறுத்தவரைக்கும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா, லியோக்கு வந்து அந்த லியோ காயின்ல நம்ம ஆமா, செஞ்சோம். ஆமா, ஆமா. டிக்கெட் வந்து லியோ காயின்லயே நம்ம செஞ்சோம். இந்த வாட்டி வந்து டிக்கெட். ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு எந்த ஒரு வாவ்! குழுவும் தெரியல. ஊர் படம் எந்த மாரி துப்பாக்கி. இருக்க போகுது, இது மாரி இருக்க போகுது, அது நம்மளுக்கு ம். எதுவுமே தெரியல. ஸோ பரவால்ல. துப்பாக்கி ரொம்ப சுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிலயே வெளியாக்கியாச்சு. சூப்பர் கிரேட். பிரதர், ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தல தோனி அவர்களும் படத்துல இருப்பாங்க போலயேங்கிற மாரி நாங்க எங்களுக்குள்ளே நெறைய பேசிக்கிட்டோம். விபி சார் ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? போற போக்குல ஏதாவது பிஹைண்ட் த கேம் நெறைய பேசியிருப்பீங்கல்ல? ரைட், ரைட். விபி சார் இப்போதைக்கு அந்த மாரி லைக் அந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. தல தோனி இருப்பாருன்னா அவரும் ரொம்ப கான்ஷியஸா தான் சொன்னாரு. ம். பட் அவரோட ஃபேன் அவர் சிஎஸ்கே கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஓகே. உலகத்துக்கே தெரிஞ்சது தான். ஸோ அவரு பொறுத்தவரைக்கும் ஆமா, அவர் ஒரு சிஎஸ்கே ஆமா, ஃபேன். ஆமா. ஸோ எல்லாமே சிஎஸ்கே ஃபேன் அவர் சொன்னாரு. அந்த மாரி மூவ்மெண்ட் இருக்கும். நான் போய் கேட்டேன் லைக் தல தோனி அந்த மாரி ஏதாச்சும் தல தோனி இருப்பாரா? தல இருப்பாரா? அந்த மாரி கேட்டாரா அவரு 5ஆம் தேதி ம், உனக்கு ஒரு ம், செம்ம ம். விருந்து இருக்கு. நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாரு. வெயிட் பண்ணி பாருங்கன்ட்டாருல்ல? வெயிட் பண்ணி பாருங்கன்னு செம்ம சொல்ட்டாரு. அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு மேல நம்ம போய் கேள்வியும் கேட்க முடியாது. ஆமா. ஓகே. தேங்க் யூ சோ மச் சீலன் பிரதர். நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். உங்கள மாரியே, எங்கள மாரியே தமிழ்நாடே வந்து செப்டம்பர் 5க்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கோட் திருவிழா அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேங்க் யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் கார்த்திக் பிரதர் நம்மள வந்து நம்ம வொர்க்லாம் பார்த்து நம்ம அப்ரோச் பண்ணதுல ஐ வாஸ் ரியலி பிகாஸ் ஐ வாஸ் ரியலி அந்த உங்களோட யூடியூப் இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். நீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க எங்கள தேடி வரும்போது இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ். எங்களுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான். நீங்க வந்து அப்ரோச் பண்ணதுல அப்ரோச் பண்ணி நான் ப்ரூஃப் பண்ணலன்னா தான் நான் ஒரு இதா இருக்கேன். பிகாஸ் இவ்வளவு பெரிய யூடியூப் சேனல் நீங்க வந்து இருக்கும்போது ஐ ரியலி பிளஷர் டு உங்க கூட இன்டர்வியூ பண்ணதுல அதுவும் உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூடிய சீக்கிரம் இந்தியா வந்தா கண்டிப்பா உங்களெல்லாம் பார்க்கலாம். டெஃபினட்டா மீட் பண்ணலாம் பிரதர். தேங்க் யூ சோ மச் சீலன் பிரதர். தேங்க் யூ. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி. பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.